பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே இந்த காலவேளை இந்த ஆராதனை கொண்டவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டிலே இந்த முதல் வாரத்திலே நாம் தேவனை பாடி ஆராதிக்க கிருபை செய்தார். நாளை கூட வார்த்தை கூட நம்ம தியானிப்போமாக. 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே கூட 7ஆம் அதிகாரத்திலே கூட 1ஆம் வசனம். அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளைக்கு நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமையும் ஒரு சேர்க்கால் 2 மரக்கால் வற்கோதுமையும் ஒரு சேக்காலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே சூழ்நிலைகளை பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சமாரியாவிலே குடியிருக்கிற மக்கள் வாழ்க்கையிலே கூட ஒரு கொடிய பஞ்சம். இந்த பஞ்சம் எப்படி இருக்குன்னா சொல்ல முடியாத ஒரு பஞ்சம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசித்து பாருங்க. நீங்க 27ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் இதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்ததா ஆள் இருந்ததா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் சொன்னாலா, ஐயா ராஜாவே கேளுங்க, இன்னைக்கு நாங்க 2 பிள்ளைங்க வச்சிருந்தோம், 2 பேருமே. எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு கிடையாது எங்க ஊர்ல. ஒரு ராஜா நாட்டை ஆளணும். இப்போ அந்த சமாரியாவில கொடிய பஞ்சம் நமக்கு தெரியும். நம்ம வீட்டுல நம்ம கையில காசு இல்ல, பிள்ளைங்க இருக்காங்க, மனைவியும் இருக்காங்க, காலைல சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நைட் சாப்பிடல. மறுநாள் இப்ப என்ன பண்ணணும், அவங்க சாப்பாடு வேணும். சாப்பாடுல என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல என்ன இருக்கோ, தக்காளி இருக்கோ சாப்பிடுவாங்க, எடுத்து எது கண்ணில் படுதோ எடுத்து சாப்பிடுவாங்க. பசி அவ்வளவு கொடுது. அப்ப இங்கே சமாரியாவிலே கொடிய பஞ்சம், ஆகாரம் கிடையாது. இங்க இப்ப யாருக்குமே 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ 2 அம்மாங்க, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, உனக்கு ஒரு பிள்ளை இருக்க, ஒரு பிள்ளை இன்னைக்கு என் பிள்ளை சாப்பிடலாம் சாவடிச்சுட்டு, நாளைக்கு உன் பிள்ளை சாப்பிடலாம் சாவடிச்சு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஒரு பிள்ளைய சாவடிச்சு கட் பண்ணி சாப்பிட்டாங்க. நாளைக்கு அந்த அம்மா பிள்ளை சாப்பிடணும். இப்ப கட் பண்ணி அந்த அம்மா சொல்றாங்க, நீ பிள்ளை நான் சாவடிக்க மாட்டேன், எங்க மனசு வரல, இங்க வேண்டாம் சொல்லி. இந்த அம்மா கொண்டே கோபம் வருது, என் பிள்ளைய மட்டும் சாவடிச்சு சாப்பிட்டோம்ல, அப்ப உன் பிள்ளைய சாகடிக்கணும்ல. இப்ப அது சொல்லி ராஜா கிட்ட போறாங்க. இப்போ ராஜாவே, நீங்க தான் நியாயம் சொல்லணும், நீங்க சொல்லு ராஜாவே. நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம், பேசிக்கிட்டோம். இன்னைக்கு என் பிள்ளை உன் பிள்ளைய சொல்லி இந்த அம்மா என் பிள்ளைய சாப்பிடுச்சு, இன்னைக்கு உன் பிள்ளைய சாவடிக்க சொன்னா இந்த அம்மா தரமாட்டேன் ராஜாவே, நீங்க சொல்லு சொன்னேன். ராஜா துணி கிழிச்சுக்கிட்டு கத்துறான், யோ என்ன இது, மனுஷன் சாவடிச்சு சாப்பிடுறீங்களா, அது நம்ம ஊர்லயா? அவன் ராஜாவா ஆண்ட அந்த தேசத்தை அந்த நாட்டுல இப்ப அவ்வளவு ஒரு பஞ்சம், குழந்தைய சாவடிச்சு சாப்பிட நிலைமை கொண்டாங்க. இப்ப அல்லேலூயா. அப்பேற்பட்ட சமயத்தை தான் அங்கே எலிசா என்ற ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, நாளைக்கு உங்களுக்கு ஆகாரம் இங்கே வரும். அல்லேலூயா. எப்படி வரும்? வயல் தான் இல்லையே, வயல்ல எதுவுமே இல்லையே, தானியமும் கிடையாது, அரிசி கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி வரும்? ஃபுல்லா பஞ்சமாச்சு, தண்ணி வரலையே, எப்படி வரும்? கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்திலே இந்த இடத்திலே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சூழ்நிலைகள் அங்க சரியில்லையே, அங்க மழையும் இல்லை, அங்க வயலும் கிடையாது, வயல்ல நெல்லும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்பத்தக்க எதுவுமே அங்க இல்ல. அதுக்கு ராஜாவோடைய மந்திரி சொல்றான், கர்த்தர் மதில்களை திறந்தாலும் இது நடக்குமா? அல்லேலூயா. அவன் சொல்றான், கர்த்தர் வானத்தை திறந்தாலும் நடக்குமா? இது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம், இத்தனை பேர் சாப்பிட முடியுமா? அது சொன்ன உடனே அங்க சொல்றான் எலிசா, நாளைக்கு சாப்பாடு இங்க இருக்கும், நீ உன் கண்களாலே காண்பாய். அல்லேலூயா. உன் கண்ணாலே நீ காண்பாய், நீ நம்பாதபடினாலே நீ பாப்ப, அதுல நீ சாப்பிட மாட்ட, அதுல நீ புசிப்பது இல்லை. நம்பினவர்கள் புசிப்பார்கள், நீ நம்பாதபடினாலே உன் கண்களாலே காண்பாய், அதுல நீ புசிக்க மாட்டாய் என்று எலிசா இப்ப என்ன பண்றாருன்னு அங்க சொல்றாரு. எப்படி நடக்கும் இது? எப்படி ஆண்டவர் அப்படியே மேல அப்படியே கீழே போடுவார சாப்பாடு? இல்ல, ஒரு வழியை உண்டாக்குவா.
கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை திறப்பார், வழி உண்டாக்குவார். அங்கே அந்த தேசத்தை சுற்றிலும் சிரியாவுடைய ராஜாக்கள் நிக்கிறாங்க யுத்தம் பண்றதுக்காகவே. எப்படி யுத்தம் பண்ணீங்க தெரியுமா? பட்னி போட்டணும், பட்னி போட்டு மயக்கம் போட்டு விழுந்துருமா, ஈஸியா போய் குடிச்சலாம் போயிட்டு தேசத்தை. ஒரு ஜோக்கு ஒருத்தன் சொன்னாங்க, ஒருத்தன் என்ன பண்ணுவாரு, புருஷன் அடிச்சுட்டே இருப்பாரு வைஃபன். அந்த அம்மா யோசிச்சு என்ன பண்ணணும் சொல்லு, நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கான், நம்மள என்ன பண்ணலாம்? அவனுக்கு சத்தம் சாப்பாடுமே போடக்கூடாது, அவனுக்கு கறி மீன் போடாமலேயே என்ன பண்ண, அவனை ஒல்லியாக்கணும், அவன் பலம் எல்லாம் கம்மி பண்ணிடணும், அப்ப எப்படி சாப்பிட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணாங்களே. வந்து ஒழுங்கா செஞ்சு சாப்பாடு போடாம, டயத்துக்கு போடாம, கறி மீனை போடாம அவன் என்ன பண்ணலாம், அப்படியே ஏதோ சாப்பிட்டு உயிர் வாழ்றான். அவன் தான் இப்போ இப்படி இது ஒரு பிளான், டெக்னிக்கான பிளான் வந்து சொல்லுவாங்களே, பாய்சன், ஸ்லோ பாய்சன், இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து அது மாதிரி. அங்கே மனுஷன் என்ன பண்றான், பட்டி போட்டான், உள்ள எதுவுமே போல. இப்போ அவங்க மயக்கம் போட்டு எல்லாரும் உண்டாங்க கீழே. இப்ப ஈஸ்டரை பிடிச்சிடலாம் இப்போ வந்து, அதுதான் அந்த ராணுவத்துடைய ஆலோசனை. ஆனா பைபிள்ல பார்த்தா ஆண்டவர் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, அந்த ராணுவத்தில் எல்லாருமே, யாரு எதிரிங்க உட்கார்ந்த உடனே ஒரு சவுண்ட் வருது, ஒரு மாதிரி சவுண்ட் வருதா வந்து அந்த குதிரையில வருமே வந்து. அப்ப அவன் சொல்றான், ராஜா நம்மளை வந்து சாகடிக்கிறதுக்கு எந்த ராஜா என்ன பண்றாரு, எகிப்தின் ராஜா, அந்த ராஜா, இந்த ராஜா எல்லாரும் கூட்டு வரான் நம்ம சாகடிக்க சொல்லி ஓடி போறாங்க எல்லாம் பயந்து. ஆண்டவர் ஒரு எரிச்சலை உண்டாக்குனாரா, ஒரு சவுண்ட் உண்டாக்குனாரா, வந்து ஒரு சத்தத்தை உண்டாக்குனாரா. அந்த சத்தத்தை கேட்ட ராணுவத்தை என்ன பண்ணாங்களா, வந்து அங்கே எல்லாம் விட்டு போனாங்களா. அவங்க வஸ்திரம், தங்கம், வெள்ளி, ஆகாரம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க வந்து அவங்க. இப்ப என்ன பண்றாங்க, நம்ம ஆளுங்க போயிட்டு அழகா அந்த சாப்பாடும் அந்த தங்கம் வெள்ளி கொண்டு வந்து இப்ப வைக்கிறாங்க வாசல்ல, ஊருக்குள்ள எல்லாரும் சாப்பிடுறாங்க. எந்த மனுஷன் வந்து நடக்குமா கேட்டானே, அவன் பார்த்தான், என்ன பண்றான், ஜனங்க எல்லாரும் ஓடி போகும்போது அவன் கீழே வந்துட்டான், அவன் மெதிச்சுட்டு போயிட்டாங்க மேல, அவன் இறந்து போயிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திர. பிரியமானவர்களே, நீங்க என்ன சொல்றேன்னா வந்து குடிய பஞ்சம், பிள்ளைகளை சாகடிச்சு சாப்பிடுகிற பஞ்சம், அந்த பஞ்சத்திலே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அற்புதம் நான் செய்வேன். நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை நான் சந்திப்பேன். எப்படி? நீ நம்பினால் நடக்கும். அல்லேலூயா, நம்பணும். கர்த்தர் செய்வார் என்று நீ நம்பினா கண்டிப்பா ஆண்டவர் ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு வழியிலே கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். சொன்ன, அந்த காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் பள்ளங்கள் நிரப்பப்படும். எப்படி நிரப்பப்படும்? யார் நிரப்புவாரு? நீ போய் நிரப்ப போறியா? பக்கெட் தனியா எடுத்துக்கிட்டு நீ நிரப்ப தேவையில்லை, யாராவது நிரப்ப, அவங்க நிரப்ப தேவையில்லை, கர்த்தரே நிரப்புவார். உன் தேவை கர்த்தரே சந்திப்பார். இந்த வருஷத்திலே நம்ம தேவை நமக்கு தெரியும். நான் எப்போ சொல்றேன், சூழ்நிலைகளை பார்க்காதங்க. இந்த வருஷம் வந்து ஆண்டவர் செய்வார் என்று மட்டும் நம்புங்க. அல்லேலூயா. என் பசங்க நம்புவாங்க, அப்பா சொன்னாருன்னா செய்வார், அதான் உன் நம்பிக்கை. செய்வேன். அதே போல் நம்ம ஏசப்பா நமக்கு செய்வார் என்று நம்ம நம்புவோம். நாங்க பார்க்க மாட்டோம், சூழ்நிலை ஆண்டவரே நடக்காத மாதிரியே தெரிஞ்சா பண்ணலாம், ஆனாலும் அதில் மத்தியில் நீங்க செய்வீங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க நடக்குமா நடக்குமா, அவங்க சொல்றாங்க, ஆனாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய முடிப்பார், எனக்காக யாவையும் செய்வார். அதான் என் நம்பிக்கை. ஒரு நாள் ஆண்டவர் வீண் போக செய்ய மாட்டார். காற்றையும் நாங்க பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் என் குடும்பத்தின் தேவையெல்லாம் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்வார், நமக்காக அற்புதம் செய்வார். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் எல்லாரையும் கூட ஆஸ்வதிப்பாராக. எண்ணிக்கலாமா? அல்லேலூயா. காற்றை நாமும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாங்கள் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் பள்ளங்கள் நிரப்பப்படும், எங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், எங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்காலை வெட்டுங்கள். கர்த்தர் இந்த வருஷத்துல யான் சொல்றார், நீ செய்ய